சிம்ம ராசி அன்பர்கள், கன்னி ராசிக்கு துலாம் ராசி நேயர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் 2026 உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கன்னி ராசிக்கு. தடைகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய போராட்டம் இருக்கும். நம்ம எவ்வளவோ ஒர்க் பண்றோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. அதிகப்படியான வருமான வளர்ச்சி இருக்க போது. எந்த அடிமட்டத்திற்கு போனாலும் திரும்ப தன்னுடைய முயற்சியால். தொழிற்சாலை வச்சிருக்கீங்க, உங்களுடைய தொழில பொருளாதார வளர்ச்சி வேணும்னா முதல்ல போய் நீங்க தடையை போய் திறக்காதீங்க. இவங்க பேசக்கூடிய வார்த்தையை அவங்களுக்கு காசா மாறக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்திற்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாது. இருக்கிறத வச்சு அடக்கமா வாழ்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசா வராதுங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷமாச்சும் எனக்கு பணம் வருமா வராதா, நல்ல ஒரு பிஸ்னஸ் அமையுமா அமையாதா, ரொம்ப வருஷமாக எனக்கு சொந்த வீட்டிற்கான கனவு இருக்குது, இந்த வருஷமாச்சும் எனக்கு அது நினைவாகுமா ஆகாதா, ஒரு சொந்த கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், அது இந்த வருஷம் வாங்கிடுவேனா மாட்டேனா, அட்லீஸ்ட் ஒரு பைக்காச்சும் வாங்கிடுவேனா மாட்டேனா அப்படின்னு சொல்லி தான் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் இந்த கொஷின்ஸ் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதை பற்றி தான் இந்த செக்மெண்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பூர்ணா மேடம், நீங்கள் சொல்லுங்கள், சிம்ம ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் பணமாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், சொத்து வாங்குறதா இருக்கட்டும், புது வண்டி வாகனம், இதெல்லாமே எப்படி அமைப்போகுது? சிம்ம ராசி அன்பர்கள், 2026 உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டில் உங்களுடைய ராசியின் மீது அந்த கேது பகவான் பயணிக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். ஆனாலும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலில் நிறைய ஒரு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் அந்த உற்பத்தி சார்ந்த தொழிலில் உங்களுக்கு நீங்கள் பணியாளர்களை நம்பி நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. ஒப்படைச்சிங்க அப்படின்னா அஷ்டம சனி முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பணியாளர்களை எந்த அளவுக்கு வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து உடனுக்குடன் அந்த ப்ராஜெக்டை முடிச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் விஷயங்கள், அதாவது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு கமிஷன் ஏஜெண்டாக இருக்கிறீங்க, கவர்மெண்ட்லேருந்து டெண்டர் எடுத்துட்டு இருக்கிறீங்க, ரோடு கான்ட்ராக்ட் வச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான கான்ட்ராக்டும் இல்லாமல் இருந்திருக்கும். கடந்த ஆண்டு அதுலேயும் இன்னும் ரொம்ப மோசமாக உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணம். ஒரு சின்ன ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் ரிஜெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரியாகலாம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட்லலாம் மிகப்பெரிய பின்னடைவு இருந்திருக்கும். இந்த 2026 அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் உங்களுக்கு தேவையான ஒரு கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அந்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்த்தரத்தில், அதாவது டவுன் டு எர்த்தாக வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டீங்க, நான் யாரையும் நம்பி போய் பேச மாட்டேன், நான் யார்கிட்டையும் போய் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க, ஒரு ஈகோ கிளாஷ் அங்கே வந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த இடத்துல இருக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் உங்களுக்கு இப்படி இருக்கும். அதாவது அந்த குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற வரைக்கும் தான், அந்த ஜூன் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வளர்ச்சிகள்லாம் இருக்கு. அதுக்கடுத்து அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் அதிகப்படியான எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுகள்ல இருந்தும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பொருளாதாரம் ரீதியாக பார்க்கும்போது ரீட்டைல் ஷாப் பண்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் தான் அதிகப்படியாக பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பொருட்களை வாங்கி விற்கிறதுல அவ்வளோ ஒரு அலாதியான ஒரு இஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வருமான வளர்ச்சி இருக்க போது உங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் ஒரு அங்கீகாரப்படுத்தி அதன் மூலமாக வருமான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த 2026 பிஸ்னஸை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பணியாளர்களை அனுப்பி நீங்கள் எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யக்கூடாது.
இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்கள் போய் அந்த இடத்துல நின்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரும். மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும். நீங்கள் கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்கக்கூடிய ஒரு டைம், எனக்கு அவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியாது, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, இப்படிலாம் போனீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி தான் உங்களுக்கு முழுமையான பலனை தருமே ஒழிய ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க அந்த அஷ்டம சனியினுடைய பவரை குறைக்க அந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. பொருளாதாரம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மற்றவங்க தான் பொருளாதாரத்தை சம்பாதிப்பாங்களா, வேலைக்கு போகிறவங்க நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் வேலைக்கு போகக்கூடியவர்கள் உங்களுடைய வேலை இடத்தை மாற்றம் செஞ்சுக்கணும். 2026 ஆஃப்டர் ஜூன் நீங்கள் வேலை இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். ஒரு புது வீடு வாங்குறதுக்கு, பழைய வீடு 2026 நீங்கள் வாங்கவே கூடாது. வாங்கினீங்க அப்படின்னா அதில் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் அதிகமாக வரும். அங்கே பிரேத சாபம் இருக்கக்கூடிய ஒரு வீடாக தான் உங்களுக்கு வரும். அதனால் இந்த வருடம் 2026 சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புது வீடாக வாங்குறது நல்லது. இன்னும் காலி மனைகளாக வாங்குறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. வண்டி வாகனத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். புதுசாக ஒரு யூனிக்காக ஒரு வண்டி வாங்கணும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான ஒரு வண்டி வாகனத்தை வாங்கி கொடுத்து நீங்கள் அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதில் இடத்துல நீங்கள் செலவுகளையும் நீங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க கேட்குற வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் இருக்கும், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படி போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுப்பீங்க, பட் அதில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிப்ஸாக தான் இந்த 2026 இருக்க போகுது. அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வருடம் நீங்கள் கொடுத்த பணத்தெல்லாம் எதிர்பார்க்குறது மிகவும் மோசமான ஒரு தன்மை, அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. 2026க்கு மேலே தான் நீங்கள் கொடுத்த பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது போய் கடன் வாங்கலாமான்னா அதெல்லாம் உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, அதில் ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக லோன் வாங்கிடக்கூடாது. வீடு கட்டுறேன், காலி மனைகள் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்திற்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாத ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானங்கள் சேமிப்பாக மாறணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பலவிதமான இடத்துல இருந்து வருமானம் வரலாம், அந்த வருமானத்தை நம்ம சேமிப்பாக மாற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், நினைக்கக்கூடியவர்கள். சொத்து வாங்குறதுலாம் அதுக்கு அடுத்தபட்சம் சேமிப்பு இருந்தால் தான் சொத்து வாங்க முடியும். அந்த சேமிப்பாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த வேல் வச்சு பூஜை பண்ணுறது. வேலை எதில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலசம் வைத்து அதில் சில்லறை காயின்ஸ் நிறைய போட்டுக்கோங்க. அதற்குள்ளே அந்த வேலை வச்சு பூஜை பண்ணுனீங்க. கலசமோ இல்லை ஒரு சின்ன வெள்ளி பவுலோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதை வச்சு வெள்ளி பவுலில் அந்த காயின்ஸை வச்சு ஒரு வேல் வச்சு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வருமான வளர்ச்சி சேமிப்பாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஜெயஸ்ரீ மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026ஆம் ஆண்டில் கன்னி ராசிக்கு பணம் விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், புது வீடாக இருக்கட்டும், சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக, அவர்களுடைய மேம்பாட்டு ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ருண ரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, ஆனால் வெற்றிங்கிற இடமே 6 தான். 6க்குடைய அதிபதி நல்லா இல்லை அப்படின்னா ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போகவே முடியாது. அப்போ வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறது கன்னி. அப்போ அந்த கன்னிக்குடைய ஒரு கிரகம் புதன். இந்த புதன் தான் உச்சம் ஆட்சி பெற்று இருக்கிறார். அங்கே சுக்கிரன் நீசமாகும் போது அங்கே நீசபங்க ராஜயோகம், எந்த ஒரு இடத்துக்கும் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய சிறப்பு இருக்கோ இல்லையோ, கன்னி ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா புதன் சுக்கிரன் ஒரு ஆடம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆடம்பரமான விஷயத்துக்கு 4 வருடத்திற்கு முன்பு வரைக்கும் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கலாம், ஒரு இராணுவத்தில் இருந்திருக்கலாம், நீங்கள் பேங்க்கில் மேனேஜராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருந்து நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் ஆகக்கூடியவங்களாக இருந்தால் அந்த பணத்தை சரியான முறையில் நீங்கள் போடுறதுக்கு உங்களுடைய அறிவு அங்கே பயன்படாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அனுபவிப்பீங்களா அப்படின்னா இந்த போன வருஷம் வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் அனுபவிக்க முடியாமல் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு அப்படியே லாக் ஆகுது. யார்கிட்டயோ அந்த வீட்டை கொடுக்கறது, யார்கிட்டயோ அந்த காரை கொடுக்கறது, வண்டியை கொடுக்கறதுன்னு இழக்கிற தன்மை வந்து அதிகமாக இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த 6 மாதங்களுக்கு முன்பே ஒரு நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பவுமே குரு வருவதற்கு முன்பு 3 மாத காலத்திற்கு முன்பே நல்ல விஷயங்கள் செய்வாருன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய குரு எங்கே இருக்காரு? உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அது யார் வீட்டில்? உங்களுடைய ராசியிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கக்கூடிய உங்களுடைய இடத்துல இருந்து அவருக்கு 4ஆம் பார்வையாக நீங்கள் இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு வீடு யோகம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். வீட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு. இப்போ வீடு வச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து புதுப்பிக்கிற யோகம் இருக்குது. 2 விஷயங்களுமே உங்களுக்கு இருக்குது. அடுத்தது இந்த குரு உங்களுடைய 7ஆம் இடம் நேர் பார்வை 7ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு அது 4. அப்போ 4, 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வீடு தான். எப்போவே பாருங்கள் 4க்கு 10, 10க்கு 4 தான் வந்து வீட்டு யோகம். அப்போ இந்த வீட்டு யோகம் கூடவே கர்மாவையும் அனுபவிக்கக்கூடிய யோகம். அப்போ இழந்து மீட்கிறது, ஒரு விஷயத்தை வந்து இழந்து மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெற்றிங்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் தொற்றுவீங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் கன்னிராசிக்கு எப்போவுமே இருக்காது. அது நல்ல ஒரு தெளிவாக எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு யோகம் அடிக்கும்னா அடிக்காது. அது சிறுக சிறுக 2 தடவை 3 தடவை முயற்சி பண்ணாதான் அடிக்கும். சனி பகவானும் புதனும் ஒரு பார்வை என்ன அப்படின்னு சொன்னால், சனியும் புதனும் சேர்க்கை இல்லை பார்வை பார்த்தா என்ன அப்படின்னா ஒரு இடத்தை புதுமைப்படுத்துவ, புதியனை அப்படின்னு சொல்லுவாங்க. புது விஷயங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நாளான்னைக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. எந்த அடிமட்டத்திற்கு போனாலும் திரும்ப தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய தன்னம்பிக்கையால் நம்ம மேலே வந்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியை கைவிட மாட்டாங்க. அது 100% அவங்களுக்கு நடக்கும். கை கட்டி வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இல்லை. அப்படி இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியா இல்லை ஒரு நல்ல ஐடி ஃபீல்டில் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் தான் இருப்பீங்க. டீச்சிங்கில் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எப்போவுமே ஒன்றா ப்ரொஃபஸர், ஏன்னா புதன்னா டீச்சிங்கு. அந்த எதில் வேணாலும் உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை செய்யக்கூடிய யோகம் 100% உண்டு. இப்போ அந்த 2026ஆம் ஆண்டு உங்களுடைய கிரகம் நேராக குருவோடைய வீட்டில் இருக்குது. அப்போ அங்கே சுக்கிரன், செவ்வாய், சூரியன் அனைத்து கிரகங்களுக்கு உள்ளே போய் தான் இந்த 2026ஆம் ஆண்டு வந்து தொடக்கம். அப்போ தொடக்கத்திலேயே காலபுருஷனுக்கு 9ல் இருக்கும்போது சில பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அடுத்தது சொத்துகள் புதுசாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. அது பிற்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த சொத்து உங்கள் கைக்கு வரும். உங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு ஒரு புது தொழில், புது விஷயங்கள், பேரண்ட் பேத்திகளுக்கெல்லாம் நல்ல உயர்வு உங்களால் கிடைக்கும். உங்களுடைய உயர்வு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொத்து, பொருளாதாரம், உங்களுக்கு ஒரு முயற்சி கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துடும். நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 பிரச்சனையும் 6 பாவமும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தாக்கம் கொடுக்கும். அப்போ நீங்கள் பண்ணுறது அரச மர இலை இருக்கு இல்லைங்களா, டோட்டலாக நம்மளுக்கு வந்து இந்த பொருளாதாரம், நம்ம மேம்பாடு, இந்த வண்டி வாகனம் இது எல்லாமே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அரச மர இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், எல்லை தெய்வம், முனீஸ்வரர், கருப்பராயர் இந்த மாதிரி ஒரு நல்ல காவல் தெய்வமாக இருக்கிறவங்க கிட்ட போய் ஒரு 5 விளக்கு அந்த அரச மர இலையை வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் பச்சை கற்பூரம் போட்டு ஒரு இழுப்பெண்ணை ஊற்ற வேண்டும். இந்த இழுப்பெண்ணைக்கு என்ன பவர் அப்படின்னா ஒரு விஷயத்தை இழுத்து தனக்குள்ளே தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு திறமை அந்த இழுப்பெண்ணைக்கு இருக்குது. அரச மர இலையில் நம்ம ஏன் போட சொல்கிறோன்னா ஒரு அரசனை போல் நல்ல ராஜ்யத்தை போல் அனைத்து செல்வங்களையும் நம்ம அனுபவிக்கணும், எல்லா கர்மாக்களும் நம்ம வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அரச மர இலை இல்லாட்டி ஆலமர இலை, இந்த 2 விஷயமும் நம்ம பண்ணுறது. ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா
உங்கள் வீட்டில் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். அதற்காக நீங்கள் ஒரு முறையாவது காசி சென்று வந்தால் கட்டாயம் ஒரு விமோச்சனம் இருக்குது. காசிக்கு போக முடியாதவர்கள் கோயம்புத்தூர் அவனாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனாசியில் இருக்கக்கூடிய அவனாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது உங்கள் கர்மாக்கள் கண்டிப்பாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நிச்சயம். இந்த வழிமுறையை பண்ணிட்டு வரும்போது இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் நிறைய விஷயங்களை அனுபவிப்பீங்க. அதுவும் கரெக்டான முறையில் நிலையான விஷயமா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மீனாட்சி மேடம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026ஆம் ஆண்டில் துலாம் ராசிக்கு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரதா இருக்கட்டும், ஒரு சொத்து சேர்க்கையோ வண்டி வாகன சேர்க்கையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? துலாம் ராசி நேயர்கள், அதாவது பொருளாதாரம் எப்படி இருக்கும் 2026ஆம் ஆண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா தராசுன்னு சொல்லுவோம். அங்கே சனி பகவான் உச்சமாகிறார். சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு, சூரிய பகவான் நீச்ச வீடுங்க. ஏன்னா 11 வந்து பார்த்திங்கன்னா கஜானான்னு சொல்லுவோம். நம் தேடி வைக்கும் செல்வமே 11ஆம் இடம் தான். அப்போ இந்த துலாம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் இங்கே பலவீனமாகிறார். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது சனி பகவான் யோகாதிபதியான கிரகம், இங்கே உச்சம் அடைகிறார். ஆனால் உங்கள் சுக்கிர பகவானே 8க்கும் அதிபதியாக வராருங்க. அப்போ எந்த விஷயம் நீங்கள் எடுத்தாலும் தடைகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது ஃபஸ்ட்டு. 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கிட்ட ஒரு மைனஸான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் தப்பு செஞ்சால் ஒத்துக்க மாட்டீங்க, நியாயப்படுத்துவீங்க. மற்றவங்க தப்பு செஞ்சால் அது குத்தி காட்டுவீங்க. அதை கொஞ்சம் இங்கே மாற்றிக்கணும். என்ன காரணம்னா, தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேர்மை தான். நேர்மைக்கு நீங்கள் வந்து சரியான ஆள் தான், தவறு சொல்ல முடியாது. என்ன காரணம், இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, கிரக சூழ்நிலை உங்களுடைய யோகாதிபதியான கிரகம் சனி பகவான் வந்து 6ல் வந்து உட்கார்ந்துருக்கார். 6க்குண்டான எதிரி. ஏன்னா அவர் வந்து தேவகுரு, நீங்கள் அசுரகுரு. அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9ல் வந்து உட்காந்துட்டாரு, மிதுன வீட்டுக்குள்ளே உட்காந்து உங்கள் ராசியை வேற பார்த்துட்டு இருந்தார். இப்போ 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 தான். இதில் எந்த வித மாற்று கருத்து கிடையாது. அப்போ அவர் ராசியை பார்த்தாலும் எதிரி வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஆனால் அதை நீங்கள் திறமையாக வெளியே கொண்டு வரணும்னா, உங்கள் யோகாதிபதி போய் 6ல் உட்காந்துட்டாரே, இங்கே 6 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆக இருந்தாலும் கூட அது காலப்புருஷருக்கு இங்கே 3 இங்கே 12 ஆயிடுச்சு. அப்போ உங்கள் முயற்சி இங்கே விரயமாயிடுச்சு. உங்கள் தொழிலில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணியிருந்தாலும் 50 தான் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, மிடில் தான் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் பயிற்சியார் 10ஆம் இடத்துக்கு வரார். சரி, 10ல் வரக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், முதல் வரைக்கும் ஓகேங்க, நீங்கள் இந்த 6 மாதம் வரைக்கும், அதாவது ஜூனில் தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. நீங்கள் ஒரு கடை ஸ்தாபனம் வச்சுருக்கீங்க, தொழிற்சாலை வச்சுருக்கீங்க, உங்களுடைய தொழிலில் பொருளாதார வளர்ச்சி வேணும்னா முதல்ல போய் நீங்கள் கடையை போய் திறக்காதீங்க. ஒன்று மனைவியோ அம்மாக்கிட்டையோ சாவியை கொடுத்துருங்க. அவங்க போய் அந்த கடையை ஓப்பன் பண்ணி கூட்டி தள்ளிட்டு சாமிக்கெல்லாம் பூஜையெல்லாம் நீட்டாக பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போய் உட்காருங்க. கல்லாப்பெட்டியில் உட்காரவே உட்காராதீங்க. ஏன்னா 10ல் குரு வர போகிறாரு. இங்கே 9, 10ங்கிற விஷயம் என்ன இருந்தாலும் கூட இங்கே சனி பகவான் தொல்கிரகம், அவர் போய் 6ல் உட்காந்துட்டாரு. இங்கே 5ஆம் இடத்துல ராகு வேறு உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே லாபஸ்தானமான அந்த இடத்துல கேது உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கல்லாப்பெட்டியில் நீங்கள் உட்காரவே உட்காராதீங்க, தள்ளி உட்காந்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் அந்த கடைக்கு ஓனராக இருந்தாலும் கூட 2026ஆம் ஆண்டு நீங்கள் தொழிலாளியாக மாறிக்கோங்க. மாறிட்டீங்க அப்படின்னா உங்கள் பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். சரி, பணம் வரும்போது மட்டும் உட்காந்து என்ன பண்ணுறீங்க, பில் போடுங்க, பணத்தை வாங்கி போடுங்க. அதே மாதிரி லக்ஸுரியான சேர் போட்டிருக்கீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் போடுங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் சேர் போட்டு மாறி மாறி உட்காரணும். ஒரே விஷயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கவே கூடாது. அதே மாதிரி மாற்றம், உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கீங்களா, அடுத்த ஒரு 6 மாதம் போது வேறு ஸ்க்ரீன் போடுங்க. அந்த ஒரு சுற்றி இருக்கிற இடத்த வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை ஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் யோகாதிபதியான கிரகம் 10ஆம் இடமான முயற்சி ஸ்தானம். உங்கள் மாற்றம் மட்டும்தான் உங்கள் அடுத்த வளர்ச்சியை கொடுக்கும். சரி, அதே போல் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த வீடு கட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிபதியான கிரகம் 6ல் வந்து உட்காந்துட்டார். கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது, ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, இந்த 2025ல் ஜுவல்லெல்லாம் கண்டிப்பாக உங்கள் பேங்க்கில் வச்சுருப்பீங்க. அதை மாற்ற முடியுமான்னா கண்டிப்பாக அந்த ஜுவல் லோன் மீண்டும் பெருகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வட்டி கட்டி மறுபடியும் அதிகப்படியான வட்டிக்கு வைக்கக்கூடிய யோகம் தான் இந்த காலகட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் கடன் வாங்குறதோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வட்டிக்கு பணம் வாங்குறதோ இதெல்லாம் கூடவே கூடாதுங்க. 2026 உங்களுக்கு சுமாராக இருக்குங்கிறத இங்கே உண்மையான கருத்து.
வேற மாற்று வழியே கிடையாது. உங்களுக்கு லாபம் வேணும்னா சொல்ற விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 10ல் குரு வரார். இந்த விஷயத்த நம்ம மாற்றவே முடியாது. அப்போ தொழிலாளியோடு உங்களுடைய பரஸ்பரமான கரெக்டாக இருக்கணும். அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, பண வரவு தேவை இருக்குது, இல்லை குழந்தைக்கு படிப்பு செய்யணும், தாராளமாக பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்புங்க. என்ன காரணம்? சனி பகவான் தான் தொழிலாளி, சரிங்களா? அப்போ உங்கள் ஓனர்ஷிப்புள்ளார அந்த தொழிலாளிக்குள்ளே கரெக்டாக இருக்கணும் கம்யூனிகேஷன். அங்கே ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா கற்றுக் கொடுப்பீங்க, விட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் அங்கே கரெக்டாக இருக்கணும். அதே போல் அவங்க தேவைகளுக்கு லீவ் கட்டாயம் கொடுக்கணும். நீங்கள் வந்து நான் முதலாளி நீ சொன்னால் கேட்கணும், அங்கெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. காலை வாழிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஓடுற மாதிரி ஆகிடும் இந்த காலகட்டம். அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடு, வண்டி, வாகனம் எல்லா அமைப்புமே இருக்குது. ஆனால் அதை உங்கள் தசா புத்தி காலம் சுய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் மட்டும் செய்யுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு எதிரி தான். 10ல் வந்து நேராக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதிகப்படியான கடனை வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரி ராகு பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை வேற பார்க்குறாங்க. அதனால கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்குது. எடுத்தோம் கவுத்தோம் நீங்கள் இந்த வருஷம் வந்து எதையும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும். சரி, பொருளாதார வளர்ச்சி என்ன செய்யலாம், அதே மாதிரி பண வரவு என்ன பண்ணலாம் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் 2 விஷயம்தாங்க. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு சந்தை கடைக்கு நீங்கள் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. அதிகமாக கூட்டங்கள் எங்கே இருக்கோ அங்கே அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரணும். சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க, பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வாங்க. இது வந்து வீக்லி ஒன்ஸ். நீங்கள் ஊருக்கெல்லாம் போக வேணாம், அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம், சரிங்களா, பேசிட்டு ஒரு ஃபோன் பண்ணி முக்கியமான நபர்களுக்கு ஃபோன் பேசணுமா, இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் யாருக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா அங்கே உட்காந்து பேசுங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கா, அங்கே போய் உட்காந்து பேசுங்க. இதெல்லாம் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். ஏன்னா துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் சேரும் இடம். அதனால் சனி பகவான் தான் யோகாதிபதி. மக்கள் தொடர்பு உங்களுக்கு கட்டாயம் வேணும். அதனால் இந்த இடத்துல கவனம் பாருங்க. ஏன்னா 6ல் வந்து உட்காந்துட்டாரு. அதே போல் நான் இந்த விஷயம் வம்பு வழக்கு, சொத்துக்கள் சேர்க்கை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முன்னாடியே வந்து கேஸ் போடுறதோ, இல்லை தொழில் சார்ந்த செக்கு வாங்குறது, இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்கள் பேரில் வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கலும் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலும் கவனமாக இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா இந்த பொதுவான வழிபாடு எடுத்துக்கலாம். இது பரிகாரம் தான் உங்களுக்கு. ஆனால் வழிபாடுக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடை எடுத்துக்கோங்க, சரிங்களா? யோக நரசிம்மரை வழிபாடை எடுத்துக்கோங்க. சக்கரத்தாழ்வார, இந்த 3 தெய்வங்கள் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கடவுள். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கு இல்லைங்களா, தினம் ஒரு முறை கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். ஈஸ்வரி மேடம், நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், பணம் ரீதியாக இருக்கட்டும், சொத்து சேர்க்கையாக இருக்கட்டும், பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா விருஷகம் அப்படின்னாலே வந்து இது வந்து சந்திர நீச்சமாதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு மனக்குழப்பம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு இவங்களுக்குள்ளே இவங்க கேள்வி கேட்டுப்பாங்க. ஏன்னா செவ்வாய் தான் இங்கே வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை. பொதுவாகவே வந்து இவங்களுக்கு அந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மோகம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. எப்படி இருக்க போகுது இந்த 2026ல் இவங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்கும்போது இவங்களுக்கு குரு பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடின்னு 2 வகையாக பிரிச்சுக்கலாம். அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவமானம், பிரச்சனை, என்னென்னவோ நடந்திருக்குங்க. அதாவது தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய போராட்டம் இருக்கும். நம்ம எவ்வளவோ ஒர்க் பண்ணுறோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான மனச்சிந்தனை உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் நான் ஏதாவது புதுசாக பண்ணக்கூடாது, நான் ஏன் ஏதாவது பண்ணினா என்னோட வாழ்க்கையை தனித்துவமாக ஏன் உருவாக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இந்த டைம் பீரியடில் தோணக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு எப்பவுமே வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பவர் அதிகம்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இவங்களுடைய ராசியவே குரு வந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா 4 ராகு இருக்கிறதுனால தொழில் ரீதியான விஷயத்தில் வந்து பிரம்மாண்டமாக எதையும் பண்ணக்கூடாது, பொறுமையாக பண்ணணும், நிதானமாக பண்ணணும். அவசரப்பட்டாங்க அப்படின்னா பெரிய சிக்கலில் மாட்டிப்பாங்க. ஸோ அவசரப்படாமல் பொறுமை நிதானமாக கொண்டு போகணும். எதையுமே விரிவுபடுத்தி பெருசாக செஞ்சுருவோம், பெரிய நம்ம போடக்கூடிய பிளான் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆயிரும்னு நினச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டைம் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 5ஆல் வந்து சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடச்சிடணும். அதனால் நம்ம போய் நம்மளோட மாமனார் வீட்டு சொத்தாக இருக்கட்டும், மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கட்டும், ஒரு பக்கம் நம்மளுடைய வீட்டு, அதாவது நம்ம பிறந்த வீட்டு சொத்தாக இருக்கட்டும், ஏதாவது கேட்டுருவோமா வச்சுருவோமான்ற எண்ணம்லாம் தோணும். இந்த மாதிரி போய் இவங்க சொத்துக்கள் ரீதியாக போய் முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதாவது சொத்துக்கள் தானாக வந்து கொடுக்க போகிறாரு குரு, அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களால போய் பேசி மல்லு கட்டி ஏதாவது உறவுகள் பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு வந்துடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துறது நல்லது. உண்மையிலே இந்த வட்டம் இருக்கக்கூடிய அமைப்பிலே ரொம்ப பெஸ்ட்டான நிலைகள் அப்படின்றப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலையும் நல்லாவே இருக்க போகிறது. என்னென்னா இவங்களுக்கு வந்து இவங்களோட மனம் தான் மிகப்பெரிய பிரச்சனை.
நான் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க போடுவாங்க, நாங்கள் இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டோம், எப்பயும் போல தானங்க இருக்க போகிறது, எங்கே எங்களுக்கு மாற்றம் வரப்போகுது. நிச்சயமாக மாற்றம் வருங்க. என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்காமல் அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா உங்களுடைய மனம் சந்திரன் நீசக்காரனாக இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம், நான் சும்மா ஒரு கம்யூனிகேஷனாக பேசிகிட்டு இருந்தேன், இந்த வண்டியை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு பிராப்தமாக அமைஞ்சிச்சு, தொழிலாக அமைஞ்சிச்சு. சில பேருக்கு அமையக்கூடிய பாக்கியம்லாம் உண்டு. ஒரு 4 வண்டி வந்து பழைய வண்டி வாங்கினாங்க, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க, அதுவே தொழிலாக பண்ணேன். இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன், இவங்க பேசக்கூடிய வார்த்தையை அவங்களுக்கு காசாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கக்கூடிய தன்மை. ஸோ பொதுவாகவே வந்து புதன் வந்து பார்வை பார்க்கக்கூடிய டைம் பீரியட்ன்றதுனால இவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இவங்களுடைய வாய் தான் பிரச்சனையாகவும் இருக்குது, அதுதான் நல்லதாகவும் இருக்க போகுது. ஸோ எந்த இடத்துல நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோவக்காரங்க வேகமாக இருப்பாங்க, முடிவெடுக்கிறதுல தடுமாறக்கூடிய ஆட்கள் நம்ம சொல்கிறோம், வார்த்தைகளால் அள்ளி வீசிடுவாங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக விஷயமா பார்க்கும்போது இவங்களுடைய வார்த்தைகளே வருமானமாக வரக்கூடிய நிலையும் உண்டு. கரெக்டாக மட்டும் பேசுங்க. இன்ன வரைக்கும் தொழில் அங்கீகாரம் கிடைக்கல, என்னை ஒரு யாருமே மதிக்கலன்றப்போ இந்த டைம் பீரியடு உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துரும். அதில் எதுவும் மாற்றம் இல்லை. பெருசாக பண்ண மட்டும் நினைக்காம படிப்படியாக போகிறோம்ப்பா, நமக்கான வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்குன்ற மாதிரி போனாங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. பூர்வீக சொத்துக்கள் கிடையாது, பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறக்கூடிய நிலை உண்டு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா கூட ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு அடக்கமாக ஆடம்பரமாக இந்த இன்டீரியர்லாம் இருக்கணும், இப்படிலாம் டிசைனர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் இருக்கிறத வச்சு அடக்கமாக வாழ்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதாவது குலதெய்வ கோயில் வழிபாடுன்றது மஸ்ட்டு. இந்த டைம் பீரியடில் இவங்க கண்டிப்பாக குலதெய்வத்தை போய் வழிபட்டே ஆகணும். ஏன்னா சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட முன்னோர்கள் என்ன வழிபட்டு வந்தாங்களோ அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கேதுருனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இவங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் வரும். எதையுமே வந்து பிரம்மாண்டம்ன்ற மாதிரியே யோசிப்பாங்க, எதையுமே சின்னதாக யோசிக்கவே தெரியாது. அந்த மனநிலையை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நிலை உண்டுங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்மத்தில் வந்து உங்களுக்கு கேது இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த அபிஷேகம் இதெல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு போகிறது. ஏன்னா கேதுன்றது தடையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த தடைக்காக விலகக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விநாயகர் தான். ஸோ அந்த விநாயகர் பெருமானுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் மதியானம் போயிட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பூஜை புரஸ்காரங்களில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. ஸோ ஒரு ராசிக்குமே வந்து வழிபாடுகள் சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு உண்டான ஆண்டா அமையும். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.